உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்திய அவதார் படத்தின் அனுபவங்களை நேரில் பெற சென்னையில் ஒரு வாய்ப்பு என்ன என்பதை இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். சென்னையில் அடிக்கிற வெயில்ல குழந்தைங்களை கூட்டிட்டு எங்க போறது அப்படிங்கறதே பெத்தவங்களுக்கு ஒரு பெரிய பாடு. அவங்களுக்கெல்லாம் ஒரு இனிப்பான செய்தியா வந்து சேர்ந்திருக்கு தீவுத்திடல்ல இங்க போட்டிருக்கக்கூடிய பொருட்காட்சி. பொதுவாகவே தீவுத்திடல் பொருட்காட்சி அப்படிங்கிறது சென்னை மக்களுக்கு மனசுக்கு நெருக்கமான ஒண்ணு. இந்த தடவை தீவுத்திடல்ல நிறைய வித்தியாசமான நிகழ்ச்சிகள் எல்லாம் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் தான் இந்த பேக்கேஜ்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தற்போதுள்ள குழந்தைகள் யாரை கேட்டாலும் டிஸ்னிலாண்ட் என்றால் தெரியாதவர்கள் யாரும் இல்லை. டிஸ்னிலாண்டை கண்முன் நிறுத்தாவிட்டாலும் குழந்தைகளை கவரும் பொம்மைகள், ஐஸ்கிரீம் போன்ற வடிவமைப்புகள் என முதல் பகுதி வரவேற்கிறது. இரண்டாவது பகுதியில் புதையல் போன்ற வடிவமைப்புகள் உள்ளன. அதனையும் கடந்து மூன்றாவது பகுதி திறக்கிறது. பிரமிக்க வைக்கிற சினிமாக்களுக்கு ஹாலிவுட்ல ரொம்ப முக்கியமான இடம் உண்டு. அதுல ஏலியன் படங்கள் ரொம்பவே முக்கியத்துவம் பெற்றதா இருக்கு. ஆனா இங்க மனிதர்களே ஏலியன்களா வேற்று கிரகத்துக்கு போய் உருவான படம் தான் அவதார். அப்படியான ஒரு பிரம்மாண்டமான அவதார் செட்டப்பை இங்க கண்ணு முன்னாடி காமிச்சிருக்காங்க சென்னையில. அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஹாலிவுட்டின் பிரம்மாண்ட இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூனின் இயக்கத்தில் உருவாகி சக்கை போட்ட இந்த படத்தில் வரும் செடி கொடிகள், படம் உருவான கதைக்களம், படத்தில் மறக்க முடியாத உயிரினங்கள் என அனைத்தும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மிஸ்ட்ரி வேர்ல்டுன்றவங்க தான் இந்த பேரை நடத்துகிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே டிஸ்னி வேர்ல்டுன்னு ஒன்று இருக்கும். அது நல்லா ஃபுல்லாக கிட்ஸுக்குனே வச்சுருக்கோம். அதுக்கடுத்தது இங்கே வந்தீங்கன்னாக்கா அடல்ட்டு கிட்ஸ் எல்லாருமே கவர் பண்ணுற மாதிரி அவதார் ஷோ ஃபஸ்ட் டைம் சென்னையில் லைவ் அவதார் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க பப்ளிக்கு. வீக் டேஸில் இருக்கிற ரெஸ்பான்ஸோட வீக்கெண்டில் ரொம்ப ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குது. உண்மையாக குழந்தைங்க எல்லாமே ரொம்ப செல்ஃபி எடுத்துக்கணும், வீடியோ எடுத்துக்கணும், ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. படத்தின் பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்க, வண்ண விளக்குகளோடு அவதார் போன்ற வேடமணிந்த மனிதர்கள் தோன்றி வரும் பார்வையாளர்களை அவ்வப்போது ஆச்சரியப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். டைம் வர்றோம் இங்கே. ஆக்சுவலாக நாங்கள் குரோம்பேட்லேருந்து வர்றோம். நேற்று ஆஃபீஸில் தான் சொன்னாங்க இந்த மாதிரி அவதார் செட்டப் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த லோ பட்ஜெட், 130 ருபீஸ்க்கு இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. இது அந்த படம் பார்த்த ஒரு இது இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருது. படம் பார்த்துருக்கேன், நான் பார்த்துட்டு அந்த ஞாபகம் திரும்பி வந்திருக்கு எனக்கு. அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த எப்படி அவங்க படத்தில் நம்மளுக்கு பண்ணாங்களோ அந்த மாதிரி இதில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. வெகு நாட்களுக்கு முன் திரையில் பார்த்த அனுபவத்தை குழந்தைகள் மட்டுமின்றி முதியவர்களும் நேரில் ரசித்து செல்ஃபி எடுத்து பொழுதை கழிக்கின்றனர். வீட்லயும் சரி வெளியவும் சரி அன்றாடம் வேலை பார்க்குறவங்களுக்கு பொழுதுபோக்கு அப்படிங்கிறது ரொம்ப தேவையானதா இருக்கு. அப்படி பொழுதுபோக்க தேடி ஓடக்கூடிய சென்னை மக்களுக்கு இந்த இடம் திருப்திகரமான இடமா அமைஞ்சிருக்கு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் கார்த்திகா கண்ணன்.